ஸ்ரீமதி ஸ்ரீவராக மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியேன் மணப்பாக்கம் ஈவனி பக்தி சாரதாசன். கோதாஸ்துதி 29ஆம் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் கோதாஸ்துதியின் பலன்களை பற்றி சாதிக்கிறார். இதி விகசித பக்தேருத்திதாம் வெங்கடேஷாத் बहुगुणरमणीयां भक्ति गोदास्तुतिम्यः सबवति बहुमान्य श्रीमतोरङ्गभर्तुः சரணகமல சேவாம் சாஸ்வதிம் அபியபைஷ்யன். இந்த பக்தி மலர்ந்த அழகியதான அர்த்த புஷ்டி உடைய பல குணங்கள் நிறைந்த வெங்கடேஷ கவியிடமிருந்து தோன்றியதுமான கோதாஸ்துதியை எவன் சொல்லுகிறானோ அவன் பெறுவது என்னவென்றால், பெரிய பிராட்டியை விட்டு பிரியாத திருவரங்கனிடத்தில் சாஸ்வதி, அதாவது திவ்யமான திருவடித்தாமரைகளில் கைங்கரியத்தை பெறுவது மட்டுமல்லாமல் பகுமான்யா பவதி, அதாவது மிக மதிப்பிற்குரியவனாய் ஆகிறான். கோதாஸ்துதி 28 ஸ்லோகத்திலையும் சுவாமி தேசிகன் ஆண்டாளை எப்படி எல்லாம் அனுபவிச்சிருக்காருன்னு அதோட பலஸ்ருதியான கடைசி ஸ்லோகத்தையும் இந்த மார்கழி மாசம் பூர்த்தியாக நாம அனுபவிச்சோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணுமா, முதல் ஸ்லோகமான ஸ்ரீ விஷ்ணு சித்த அப்படின்ற ஸ்லோகத்துல கோதா நாச்சியாரை சரணமடையறத பத்தி சொல்றார். வைதேசிகா அப்படின்ற ஸ்லோகத்துல கோதையின் குணங்களை துதிக்க தூண்டுறத பத்தி சொல்றார். தொத்பிரேஷா அப்படின்றதுல நல்ல வாக்கு அருளணும்னு பிரார்த்திக்கிறார். கிருஷ்ணான்வயன என்கிற 4வது ஸ்லோகத்துல கோதையின் திவ்ய கட்டாட்சத்தினால கவிகள் கவிப்பாடும் திறன் பத்தி சொல்றார். 5வது ஸ்லோகமான அஸ்மாதிஷால அவன் கடாட்சத்தால் பாவிகள் கூட பெருமாளின் கடாட்சத்தை பெறுவதை பற்றி சொல்றார். 6வதான சோழாதரிப்பில கோதையை பல நதிகளாக உருவகப்படுத்துறார். 7வது ஸ்லோகமான வல்மீகதால வால்மீகியின் வாக்கு இனிப்பதுடைய காரணத்தை பற்றி சொல்றார். 8வது ஸ்லோகமான போக்தும் தவ அப்படின்ற ஸ்லோகத்துல ஆழ்வார்கள் பகவத் அனுபவத்துல கோதையை அனுசரிக்கிறத பத்தி சொல்றார். 9வது ஸ்லோகமான வாச்ச சமுத்திரவதியில கோதைக்கு பெரிய பிராட்டியோட உள்ள ஒற்றுமையை விளக்குகிறார். 10வது ஸ்லோகமான தாத்தஸ்துதியில கோதையால் பட்டர் பிரானுக்கு வந்த பெருமையை பத்தி சொல்றார். 11வது ஸ்லோகமான திக்தக்ஷிணாபியில கோதையை அவதரித்ததால் தென்திசைக்கு வந்த ஏற்றத்தை பற்றி சொல்றார். 12வது ஸ்லோகமான பிராயண தேவியில கோதையின் பெயர் கொண்டதால் கோதாவரிக்கு வந்த ஏற்றத்தை பற்றி சொல்றார். 13வது ஸ்லோகமான நாகேஷயால தோழிகள் எல்லாம் கிண்டல் பண்றதும் அதோட அர்த்தத்தையும் சொல்றார். 14வது தொத்புக்த மாலையில கோதை சூடிய மாலைக்கு வனமாலையை காட்டிலும் சிறப்ப வண்டுகள் அனுபவிக்கிறது பத்தி சொல்றார். 15வதான ஆமோதவத்தி விசதால இவள் சூடிய மாலைக்கு வனமாலையை காட்டிலும் ஏற்றத்தை சொல்றார். 16வது ஸ்லோகமான தொன்மூலி தாமணி போல ஆண்டாள் சுயம்பரத்துக்கு வண்டுகள் மங்களவாத்தியம் வாசிக்கிறதாம். 17வது ஸ்லோகமான விஸ்வாயமானல கோதை சூடிய மாலையில் அரங்கனுக்கு பெருமதிப்பாம். 18வது ஸ்லோகமான சூடாபதேனல கோதை நாடை மாலைகளால் அரங்கன் பெருமைப்படுதல். 19வதான துங்கை இறக்கிற திருமகிர அப்படின்ற ஸ்லோகத்துல கோதை சூடிய மாலைகளை சூடி அற்புதமான மனம் பெற அரங்கனை பத்தி சொல்றார். 20வது ஸ்லோகமான தன்யே சமஸ்த ஜெகதாம் என்கிற ஸ்லோகத்துல கோதை அரங்கனின் திருமுடியை கடாட்சிக்கிறது பத்தி சொல்றார். 21வது ஸ்லோகமான ரங்கேஸ்வரசியல கோதை அரங்கன் மாலை மாற்றத்தை பத்தி வர்ணிக்கிறார். 22வது ஸ்லோகமான தூர்வாதரல அரங்கன் திருமணி 3 நிறமா மாறுது. 23வதான அர்ச்சம் சமச்சேல கோதையின் அருளால் பழைய அரசர் நெடுங்காலம் ஆளுதல். 24வதான ஆர்திரா பராதினி அப்படின்ற ஸ்லோகத்துல பாவிகளுக்காக எம்பெருமானிடம் பரிந்து பேசுறார் கோதை. 25வதான கோதை குணைஹி, அதுல கோதை தன் புருவ நெளிப்பால் பெருமானுடைய சுதந்திரத்தை நீக்கிறார். 26வதான ரங்கேத்த கித்குணவதா அப்படின்ற ஸ்லோகத்துல கோதை சம்சார தாபத்தை போக்கும் அமுத வார்த்தையை சொல்றா. 27வதான ஜாத்தாபராதம் அப்பில கோதை உலகத்திற்கு தாயார்த பத்தி சொல்றார். 28வதான சதமக மணி நீலால கோதையை எப்படி எல்லாம் தியானிக்கணும்னு சொல்றார்.
கடைசி ஸ்லோகமான இதி விகசித பக்தியில கோதாஸ்துதிய சொல்றதுல என்னென்னலாம் பலன் கிடைக்கும்னு சொல்றார். இது எல்லாத்தையும் பெரியவாளோட அனுகிரகத்தால, ஆச்சாரியனோட திவ்ய கடாட்சத்தினால, சாக்ஷாத் கோதா பிராட்டியுடைய ஆனந்த அனுகிரகத்தால இந்த ஸ்லோகத்தை சொல்லக்கூடிய பாக்கியம் அடியனுக்கு கிடைத்தது. குற்றம் ஏதாவது இருந்தது என்றால் பெரியவர்கள் க்ஷமித்து அருள வேண்டும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. அடியேன் தாசன்.